வணக்கம். சாப்ரி கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டீல் படி. எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா காங்கிரீட் படி போடுவோம். இங்கே வந்து ஸ்டீல் படி வேணும்னு கேட்டிருந்தாங்க வீட்டுக்காரங்க. நம்ம அதை சூப்பராக சிறப்பாக பண்ணி கொடுத்துலான்ட்டு நம்ம ஈரோட்டில் தெரிஞ்ச நண்பர் ஒருத்தரை வச்சு ஈரோட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து ரொம்ப சூப்பராக அருமையாக பக்காவாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. 2 மாடிக்கு 5.5 ஹைட்டு 11 இன்ச்சு அகலத்தில் அருமையாக ஸ்டீல் படி பக்காவாக சூப்பராக பண்ணி அவங்களே வந்து எல்லா மெட்டீரியல் அவங்களே கொண்டு வந்து இங்கேயே வச்சு வெல்டிங் அடித்து செம்மையாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு படியும் பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. செம்மையாக பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே ஒரு சூப்பர் ஒர்க்குங்க. அருமையாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உண்மையிலே நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. 2 மாடிக்கு ஸ்டீல் படி அருமையாக இருந்துச்சுங்க. வந்து அவங்களே வந்து செட் பண்ணி இந்த லேண்டிங் என்ன அளவு வரும் எல்லாம் வச்சு நீட்டாக வெல்டிங் அடித்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டீல் படிக்கு மேலே அவங்க வந்து ஒரு 1.5 இன்ச்சு கணம் கொடுத்துருப்பாங்க. அந்த 1.5 இன்ச்சு கணத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கேப்புக்கு வந்து நம்ம வந்து ஒரு காங்கிரீட் ஃபில் பண்ணணும். அந்த காங்கிரீட்டுக்கு வந்து நம்ம முக்கால் ஜல்லி போடக்கூடாதுங்க. சிப்ஸ் காங்கிரீட் வந்து கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு நம்ம போட்டு ஃபுல் பண்ணோம்னா சிப்ஸ் காங்கிரீட் இது வந்து லேண்டிங் காங்கிரீட்டுங்க. நாங்கள் ஒரு சின்ன கேப் விட்டுருந்தோம். ஒரு 4க்கு 7 ஒரு சின்ன லேண்டிங் விட்டுருந்தோம். அந்த காங்கிரீட் வந்து ஒரு முக்கால் ஜல்லியை போட்டு நார்மல் காங்கிரீட் மாதிரி அதை போட்டோம். இந்த படிக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீட்டாக அருமையாக வந்து நம்ம சிப்ஸ் காங்கிரீட் போடணும். நாங்கள் பாருங்கள், இதில் போட்டுருக்கு பாருங்கள். இந்த படியில் இது சிப்ஸ் காங்கிரீட் ஜல்லி மொட்டை மாடிக்கு தளம் போடும் பார்த்திங்களா, அந்த ஜல்லியை வச்சு அருமையாக போட்டிருந்தோம். உண்மையிலே இந்த ஜல்லியை வச்சு இந்த படிக்கு போட்டிருந்தா அருமையாக இருக்கும். இந்த பாருங்கள், ஜல்லி ஒரு சட்டி மண்ணில் ஒரு சட்டி போட்டு நீட்டாக அந்த மாதிரி அந்த பட்டா மட்டத்துக்கு நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா இதுக்கு மேலே டைல்ஸ் ஒட்டி நீட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம். பார்க்கவும் நீட்டாக இருக்கும். எப்படி போடணுன்னா, சும்மா ஒரு மொட்டை மாடி தளத்தில் போடும் ஜல்லி அதை வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.